வச்சிருக்கீங்க? எனக்கும் தெரியல சார். நிறைய கிராஸ் கேள்வியா கேட்பானுங்க. உஷாரா இருந்துக்கோங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன ஐஷு, உன் லவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அவருக்கு டைம் ஆச்சு. நமக்கும் ஒர்க் இருக்குல்ல. கிளம்பலாமா? இரு இரு, இப்பதானே சூப் வந்திருக்கு, குடிச்சிட்டு போலாம். இப்பதானே காஃபி ஒரு டம்ளர் குடிச்சிருக்கேன். சூப் குடிச்சினா வயித்த கலக்கிரும். அதெல்லாம் பரவாயில்ல. சூப்பு பார்த்ததும் டெம்ட் ஆயிருச்சு. நான் குடிக்காம விட மாட்டேன். எருமை எருமை. உனக்கு வேணா தனியா ஆர்டர் பண்ணிக்க மாட்டேன். எப்பவும் எனக்கு ஆர்டர் பண்ணதா பாதி எடுத்து குடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. ஐஷு, என்னால ஃபுல்லா சாப்பிட முடியாது. அதான் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி. எனக்கு பிடிச்சத உனக்காக ஆர்டர் பண்ணிடுவேன். அப்படியே நானும் பாதியா ஷேர் பண்ணிக்குவேன். அதெல்லாம் முடியாது. நானும் கொடுக்க மாட்டேன். இத நான் தான் குடிப்பேன். என்ன மாமா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணும்னா வேற ஒன்னு ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதானே? அது எனக்கு தெரியாது பாரு. இவகிட்ட என்னால வம்பிழுக்காம இருக்க முடியாது. டேய் டேய் டேய், உங்க சூப் பஞ்சாயத்தை அப்புறமா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாம். எங்க ரெண்டு பேரும் சேர்த்து இன்வைட் பண்ணும்போதே நினைச்சேன் இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு. அன்னைக்கு மாதிரி கிளாஸ் கேள்வியே கேட்டுட்டு இருந்தேன். கோச்சிட்டு எந்திரிச்சு போயிருவேன். ஐஷு, நாங்க ரெண்டு பேரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். உன் நல்லதுக்காக தான் யோசிப்போம். நீ அவரை லவ் பண்றதெல்லாம் இருக்கட்டும். அதனால அவரை பத்தி நாங்க முழுசா தெரிஞ்சுக்க வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு ஒன்றும் தெரியணும்னு அவசியம் இல்ல. அதெல்லாம் முடியாது. நாங்களும் தெரிஞ்சுப்போம். சரி, அன்னைக்கு கேட்க மறந்துட்டோம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டீங்க? இந்த क्वेश्चनக்கு நான் ஆன்சரே ரெடி பண்ணலையே. இப்போ எப்படி சமாளிக்கிறது? சார் மாட்டணும். நீங்க வாய் திறக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஐஷு, கேட்ட கேள்விக்கு பதில். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டீங்க? எப்படியோ பண்ணிக்கிட்டோம். விடுங்க வேண்டாம். அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல ஐஷு, இவ்ளோ பெரிய ஆளு சடனா ஒன்ன லவ் பண்றாரு. எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? இவரை பத்தி எத்தனை ரூமர்ஸ் வந்துச்சு. குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரு. யாரோ ஒரு பொண்ணுக்காக கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். திடீர்னு ஒன்ன லவ் பண்றாருன்னு சொல்லும் போது எங்களால அதை நம்ப முடியல. அதுக்காக தான் கேக்குறோம். அது அது வந்து என்ன ஐஷு இவ்ளோ யோசிக்கிறேன்? இரு, நானே சொல்றேன். நான் பார்க்ல தனியா நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் சடனா ஐஷு அங்க வந்தாங்க. ஒரு குட்டி நாயை பார்த்து பயந்து என்னை டைட்டா ஹக் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் விடாம பாத்துக்கிட்டோம். அவங்க கண்ணை பார்த்ததுமே நான் மொத்தமா என் மனசு பறி கொடுத்துட்டேன். அவங்களோட கண்கள்ல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அது என்னையே மறக்க வைக்குது. ஏதோ இழந்தது திரும்பி கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள உருவாகுது. நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த தேடலுக்கு விடை இதுதானோன்னு என் மனசு சொல்லுது. என் பார்வையால் பறிபோனவன் நானடி. என் வாழ்வின் அர்த்தமே நீயடி. ஐ லவ் யூ ஐஷு. வாவ் சூப்பர் சார். இப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? ஆமா ஐஷு, எப்படி தான் கேட்டோம். சார் ப்ரப்போஸ் பண்ணியே காமிச்சிட்டாரே. அதான் ப்ரப்போஸ் எப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டார்ல. இதோட விடுறீங்களா? அது எப்படி விட்டுற முடியும்? இன்னும் எங்களோட கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. எது இனிமா? இன்னைக்கு இது போதும். மித்த கதையை நாளைக்கு சொல்றோம். என்ன சொல்றதுக்கு வேற கதை இல்ல. என்ன கதை இல்லையா? ஆமா, 2-3 தடவை தான் மீட் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் பேசி பழகி டெவலப் பண்ணாதான் உண்டு. ஏதோ பல வருஷமா நாங்க லவ் பண்ற மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லடா, உன் மேல உள்ள அக்கறையில தான். உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இதோட விட்டுறீங்களா? சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணலாம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா ஆமா, சூப் வேற சூடாறிட்டே இருக்கு. நான் குடிச்சிடுறேன். ஆல்ரெடி நான் பாதி குடிச்சிட்டு வச்சது. நானே குடிச்சுக்கிறேன். நீ வேற ஒன்னு ஆர்டர் பண்ணிக்கோ. அதெல்லாம் முடியாது. நான் தான் குடிப்பேன். ஐஷோ, அதான் என் மாமா ஆசைப்படுறால. குடுங்க. நீ குடிச்ச மிச்சத்தை என் மாமா குடிக்கிறதா? நடக்கவே விட மாட்டேன். ஏ ஐஷு, என்னாச்சு? அந்த சூப் இன்னும் சூடாக இருந்திருக்கும் போல. கையில பட்டதும் எரியுது. ஏ ஐஷு, வா டாக்டர் கிட்ட போலாம். இல்லடா, லைட்டா தான் எரியுது. ஒண்ணும் இல்ல. வாஷ் பண்ணா சரியாயிரும். சாரி ஐஷு, அது சூடா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. மாமா கேட்டாரேன்னு எடுக்க வந்தேன். சாரி. பரவாயில்ல, லைட்டா தான் எரியுது. நான் பாத்துக்கிறேன். ஐஷு, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லடா, வாஷ் பண்ணா சரியாயிரும். ஏங்க வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இப்போ ஓகேவா? லைட்டா எரிச்சல் அடங்கி இருக்கு. ஏங்க, இத சொல்லலாமா கூடாதான்னு தெரியல. ஆனா இது யதார்த்தமா நடக்கல. அவ வேணும்னே தான் உங்க மேல தட்டி விட்டா. அப்படியெல்லாம் இருக்காது சார். யாராவது வேணும்னே தட்டி விடுவாங்களா? நான் பார்க்கும்போது அவங்க கை அதை தட்டின மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியெல்லாம் இருக்காது சார். அப்படி பண்றதுக்கு அவளுக்கு என்ன அவசியம் இருக்க போகுது? ஆதி சார் மேல உள்ள பொசிவ்ல தான் அப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். இது ஆதி சார் கிட்ட நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிருங்க. அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். இல்லனா அவங்க உங்களை தான் காயப்படுத்துவாங்க. சார் ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க நினைக்கிற மேல எதுவும் இருக்காது. வாங்க போலாம். இல்ல ஐஷு, இப்படி சொல்றது உங்க பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா நிச்சயமா அவங்களால உங்களுக்கு ஆபத்து இருக்கு. ஐயோ சார், அப்படி இருந்தா பாத்துக்கலாம். அதான் நீங்க இருக்கீங்களே.
எனக்கு உடனே துடிச்சு போறதுக்கு. இப்ப கூட பாருங்க, சடனா என் கையில அடிபட்டதும் எப்படி துடிச்சு போயிட்டீங்க. பரவாயில்ல சார், லவ்வரா கரெக்டாவே பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஏன் சார், உங்களுக்கு இந்த பொசிட்டிவ்லாம் வராதா? எனக்கே உங்க மேல பொசிட்டிவ் வரணும். நீங்க தான் என்ன லவ் பண்றீங்களே, எது? லவ்வரா ஆக்ட் பண்றீங்களா, உங்களுக்கு என் மேல பொசிட்டிவ் வராதா? அப்படிலாம் எதுவும் வராது. சுத்த வேஸ்ட் சார் நீங்க. என் இடத்துல இலக்கியா இருந்தா மேபி உங்களுக்கு பொசிட்டிவ் ஆயிருக்கலாம். மேபி இல்ல, நிச்சயமா இருக்கும். அவளை யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஏன் சார், நீங்க முதல் முறையா எங்க மீட் பண்ணிக்கிட்டீங்க? அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, போலாமா? இன்னொரு நாள் நிச்சயமா சொல்லணும். சொல்றேங்க, இப்ப கிளம்பலாம். சாரி மாமா, என்னாலதான் இது எல்லாமே. மன்னிச்சிருங்க. சரி விடு, நீ என்ன வேணும்னு பண்ணிருப்ப. அவர் ஐஷு மேல உள்ள அக்கறையில அப்படி பேசிட்டு போறாரு. எனக்குமே சட்டுன்னு கோவம் வந்துச்சுதான். ஆனா யாரும் தெரிஞ்சு இது பண்ண மாட்டாங்கல்ல. நீ வருத்தப்படாத. சரிங்க மாமா. ஆனா ஒண்ணு கவனிச்சியா, ஐஷுக்கு ஒண்ணுனதும் அவர் எப்படி துடிச்சு போனாரு. உண்மையாவே ஐஷு மேல ரொம்ப அக்கறையா இருக்காடா. இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்க ஐஷு தான் கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்ட் தான். ஏன் மாங்கு மாங்கு அக்கவுண்ட்ஸ் போட்டு டேலி பண்ணிட்டு இருக்கான், நீ வேடிக்கை பார்த்து நிக்கிற? எல்லாம் ஒரு காரணமா தான். இப்ப பாரு, சார் இவள கோவமா கத்தி கூப்பிடுவார் பாரு. சார் எதுக்கு ரியா மேல கோவப்படணும்? நம்ம 2 பேர் தான் வெட்டியா நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்படிதான், வேடிக்கை மட்டும் பாரு. சத்தியா வடிச்சு காலி பண்ணியாச்சு. இப்படியே கேப் விட்டா வேற யாராவது வந்து ஃபில்அப் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளேயும் அவ மனசுல நம்ம இடம் பிடிக்கணும். இப்ப என்ன பண்றது? ரியா, ரியா. எப்படி சொன்னோம்ல, எப்படிரா? பெரிய பயந்துட்டே உள்ள போவாளா? சரியா எழுதிருந்தாலும் தப்புன்னு சொல்லி 4 திட்டு வருவாரு. அவருக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? சம்பந்தமே இல்லாம எதுக்கு திட்டு போறாரு? வெயிட் அண்ட் see. என்னமோ சொல்றேன், சம்திங் ராங். ஆனா 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நடக்குது, அது மட்டும் புரியுது. சார் என்னதானே கூப்பிட்டாரு, இப்படி கத்துறாரு? ஒன்னு தாண்டி கூப்பிட்டாரு, சீக்கிரம் போ. சோ இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. நான் இதை டேலி பண்ணி முடிச்சிடலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயும் கூப்பிடுறாரு. ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டனும். ரியா இங்கே இருந்து புலம்பிட்டு இருந்தா அவரால் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? என்ன அக்கௌண்ட்ஸ் அது சொன்னடி. ஓ அது சொன்னியா? இந்த சிடுமூஞ்சி எப்படி கத்த போறாரோ தெரியல. சில நேரம் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, சில நேரம் சிடுசிடுன்னு விழுறாரு. இவரை புரிஞ்சுக்கவே முடியல. போ போ, அப்பதான் சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியும். நீங்க வேற ஏண்டி மாறி மாறி கிறுக்க மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. சரி போறேன், ஆனா பதட்டமா இருக்கு. சார் என்னாச்சு சார்? சார் உங்களை தான். என்னாச்சு இவருக்கு? கூப்பிட்டுட்டு நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. சார் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சா? இல்ல சார், இப்பதான் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். டேலி பண்ணி முடிச்சதும் கொண்டு வரேன். நேத்து நீங்க என்ட்ரி பண்ணது அவ்வளவு தப்பு. அத்தனையும் மாத்தி மாத்தி பண்ணிருக்கீங்க. ஒழுங்கா வேலை செய்ய தெரியலனா எதுக்கு நீங்க ஒர்க்குக்கு வரீங்க? சார் சாரி சார், திரும்ப கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே உட்காந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இப்ப பண்றதையாவது ஒழுங்கா பண்ணுங்க. சரிங்க சார். சரின்னு சொல்லிட்டு நின்னுட்டே இருக்கீங்க, போய் எடுத்துட்டு வாங்க. சார் இங்கயா? அந்த பக்கம் டேபிள் இருக்குல்ல, அதை இழுத்து போட்டு இங்கே உட்காந்து பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதா, நானே சொல்லி தரேன். என்ன இன்னும் பாத்துட்டு நிக்கிறீங்க, போய் எடுத்துட்டு வாங்க. போறேன் சார். என்னடி நடக்குதுங்க? நம்ம மிஸ்டேக் பண்ணா நோட்டு தூக்கி மூஞ்சிலே வீசுவாரு. இன்னைக்கு நடன கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறாரு. சார் நல்ல கணக்கு பண்றாருல. நமக்கு தான் இந்த வாய்ப்பு அமையவே மாட்டேங்குது. இந்த ஆதி சார் சரியான டியூப்லைட்டா இருக்காரு. அன்னைக்கு மேல போய் விழுந்தப்ப கூட ஒர்க் அவுட் ஆகல. உனக்கு உன் கவலை. சார் எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, போன தடவை நான் கரெக்டா தான் டேலி பண்ணி கொடுத்தேன், நீங்க தப்பா இருக்குன்னு சொல்றீங்க. என்ன நீ கரெக்டா பண்ணி கொடுத்த? நான் இப்ப போய் சொல்றேனா? சச்சா, அப்படி சொல்லல சார். என்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா நான் இப்பவே அதை கரெக்ட் பண்ணிடுவேன். ஓ அப்படியா, சரி இரு வரேன். டூ எக்ஸ்பென்சஸும் ஒரே பக்கமா எழுதிருக்கு பாரு, அதை மாத்தி எழுது, சரியா வரும். இருக்கின்ற இதயம் ஒன்றல்லவா, எனதல்லதும் உனதல்லவா, எதை கேட்ட போதும் தரக்கூடுமே, உயிர் கூட உனக்காய் விடக்கூடுமே, தருகின்ற பொருளாய் காதல் இல்லை. என்ன? ஒண்ணுல சார். ஓகே எழுதுங்க. ஐயோ, இப்படி ஒரு சான்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே. இந்த ஆதி சார் சரியான டியூப்லைட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்க என்ன பண்றீங்க? ஆபீஸ் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் சார். ஓ பார்த்தாச்சா, சரி இப்ப வேலையை பார்க்கலாமா? ஓகே சார்.
ஏய் ஏய் கீர்த்தி ஏய் அட சும்மா இருடி. நம்ம வாழ்க்கையில தான் இந்த ரொமான்ஸ்க்குலாம் இடமே இல்ல. அவளுக்காவது அமைதி, அட்லீஸ்ட் அதை வேடிக்கையாவது பாப்போம். மென்டல் ஆதி சாரி. அவர் எண்டி ஞாபகப்படுத்துறேன். அவர்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு. அவ என்ன பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், சிரிச்சிட்டு இருக்கேன். அவ சொல்றது ஒரு வகையில சரிதானே ஆதி. நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. ஐஷு நீயுமா? என்ன சின்ன வயசுல இருந்து காவியாவை உருகி உருகி காதலிச்சேன். அவ வீட்டுக்கு வந்து 3 வாரம் ஆக போகுது. இன்ன வரைக்கும் அவகிட்ட போய் ஐ லவ் யூ 3 வார்த்தை அத கூட உன்னால சொல்ல முடியல. இதுல நீ அவளை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. கிண்டலா பண்றேன்? இதுக்காகவே பாரு, இன்னைக்கே போய் நான் இதுக்கு சரிப்பட்டு வருவேனா வரமாட்டேனான்னு ப்ரூவ் பண்றேன். ஓ அப்படியா? அப்ப இன்னைக்கு ஈவினிங் கச்சேரி இருக்கு. நானும் பாக்குறேன் நீ என்னத்த பண்ணி கிளிக்கிறேன்னு. ஏய் இ மென்டல் ஆதி சார் ரீ. அட இவ ஒருத்தி. ஆதி சார் குட் மார்னிங் சார். எப்படி மாட்னியா? ஏண்டி ஆதி சார் வந்திருக்காருன்னு சொல்ல மாட்டேன்? நான் தான் ஆதி சார்னு சொன்னேனே. நீ தான் காதுலயே வாங்காம இஷ்டத்துக்கு பேசுன. இப்படி தலையும் புரியாம வாழும் புரியாம ஆதி சார்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும்? சார் எப்போ வந்தீங்க? வந்ததும் ஒரு குரல் கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. எது? என் ஆபீஸ்க்குள்ள வரும்போது நான் குரல் கொடுத்துட்டு வரணும்? அப்படி இல்ல சார். சடனா உங்களை பார்த்ததும் கொஞ்சம் பயந்துட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரிங்க சார் நீங்க போங்க, நாங்க வேலையை பார்க்கணும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க வேலை பார்க்குற லட்சணத்தை தான் தினமும் பாக்குறேனே. ஆபீஸ் உருப்பிட்ட மாதிரி தான். 2 பேரும் எப்ப பார்த்தாலும் வெட்டி நாய் பேச வேண்டியது. எப்படி நான் சரிப்பட்டு வர மாட்டேனா? அதையும் கேட்டுட்டாரா சார்? அதெல்லாம் இல்ல சார், நீங்க சரிப்பட்டு வருவீங்க. ஏய் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அட என்ன சார், சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு சொன்னாலும் கோவப்படுறீங்க. நீங்க சரிப்பட்டு வருவீங்கன்னு சொன்னாலும் கோவப்படுறீங்க. சும்மா கோச்சுக்காதீங்க சார். அப்புறம் நானும் கோச்சிட்டு வேலையை விட்டு போயிடுவேன். தயவு செஞ்சு உனக்கு புண்ணியமா போகும், அத முதல்ல பண்ணு. சார் வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? சாரி சார், ஏதோ லூஸ் டாக் விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. சரி ஓகே, உட்காந்து வேலையை பாருங்க. சார் ஒரு நிமிஷம் உள்ள போகாதீங்க. சதி சார் கணக்கு பண்ணிட்டு இருக்காரு. அத உளறிட்டா சார், கணக்கு போட்டுட்டு இருக்காருல, அதுதான் அப்படி மாத்தி உளறிட்டா. அவரும் ரியாவும் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஆதி, உன்னை விட அவன் கொஞ்சம் அட்வான்ஸா தான் இருக்கான். டோட்டல் டேமேஜ். இதுக்காகவே இன்னைக்கு என் காவிய கிட்ட என் லவ் சொல்றேன். 1000 ரூபாய் பெட்டு. எப்படி? 2000 ரூபாய் பெட்டர். நீ சொல்ல மாட்ட. என்ன குறைச்சு எடை போட்டுட்டேன். இன்னைக்கு இந்த ஆதி யாருன்னு காட்டுறேன். இங்க நின்னு என்ன பண்றா ஐஷு? வாடா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னையா? எதுக்கு? இன்னைக்கு நம்ம ஆதி காவிய கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறானா? அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க வேண்டாம்? என்ன ப்ரப்போஸ் பண்ண போறேனா? அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல. எனக்கும் தெரியும்டா, இருந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஒரு வேளை இன்னைக்கு பண்ணிட்டா அப்படிங்கிற அதையும் பாப்போம். கூப்பிட்டுட்டு ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. அது வந்து காவியா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்கிட்ட பேசுறத உங்களுக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். இரு சொல்றேன். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அட சொல்லுங்க மாமா. ஐஷு சொல்லிருவாங்கற. வெயிட் பண்ணு. இப்பதானே நான் நீ இழுத்துருக்கான், பாப்போம். காவியா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ ஷாக் ஆக கூடாது. உன்னோட பதில் எதுவா இருந்தாலும் நீ சொல்லலாம். உன்னை நான் கட்டாயமா படுத்த மாட்டேன். சரி மாமா, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க. அது வந்து அச்சோ, வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்கானே. டேய் சட்டுன்னு சொல்லி தொலைடா. என் கண்ணை பாரேன். நான் சொல்றத பொறுமையா கேளு. உன்னோட பதில் எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடலாம். சரியா? ஐ யூ ஐ இப்போதைக்கு அவங்க 2 பேரும் சொல்லிக்கிற மாதிரி தெரியல. யாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் எடுக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய், காதல் அப்படிதான்டா ஸ்டார்ட் ஆகும். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். ஓ அப்படி அனுபவம் பேசுது. அனுபவமா? எனக்கு என்ன அனுபவம்? அதான் ஆள் சொன்னாரே. ஏன் ஆளா? யாரு? ஏய் என்ன தலையில ஏதாவது அடிபட்டுச்சா? காலையில அனி சொன்னார்ல. ஓ அத சொல்றியா? அப்பப்போ அத நான் மறந்தே போயிடுறேன். மறந்து போயிடுறியா? ஏய் என்னாச்சு உனக்கு? லவர் யாராவது மறப்பாங்களா? லவ்வர் யாரும் மறக்க மாட்டாங்க, ஆனா அவரை மறக்கலாம். என்ன இவன் ஐன்னு வாயில் டைப் அடிச்சிட்டு இருக்கான். ஆமா, ஐயன்னு உளறிட்டே இருக்கீங்க. ஐஸ கூப்பிடணுமா? அது வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட நாங்க 3 பேரும் வெளியே போறோம். நீயும் எங்க கூட வரியா? அட பாவி, கவுதுட்டான். இதுக்கு மேல ஒண்ணும் நடக்காது. இவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. இவன் லவ் சொன்னாதான் ஏன் ரூட் கிளியர் ஆகும். என்ன ஒரு ரூட் கிளியர் ஆகுமா?
அவள் அவ சொன்னா ஓரோடு எப்படி கிளியர் ஆகும்? ஐஷு சும்மா இரு, வாயை வச்சுக்கிட்டு உளறி தொலைக்காத. இவரும் கிளியர் ஆனதா நானும் அனிசாரும் போடுற டிராமா முடியும். ஏன்னா அது வரைக்கும் ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி நடிக்கணுமே. ஐஷு உன்னதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என் ரூட் கிளியர் ஆகும்ல. நான் அனிசா கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பேன். ஓ அப்படி சொல்ல வந்தியா? சரி சரி ஓகே. ஆனா ஐஷு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அங்க பாரு, லவ் சொல்றதுக்கு இவ்வளவு தடுமாறான். இப்ப வரைக்கும் சொல்ற மாதிரி தெரியல, இனிமேலும் சொல்ல மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் மனசுல இருந்து வெளியே வந்துதானே ஆகும், அப்ப பாத்துக்கலாம். ஆமா, இதை கேட்கவா இவ்வளவு தயங்குனீங்க? ஐஸ்கிரீம் தானே, சாப்பிட போலாம். இரு, சதீஷையும் ஐஷையும் கூப்பிட்டுக்கிறேன். அவங்க எதுக்கு? நம்ம ரெண்டு பேர் மட்டும் போலாமா? நம்ம 2 பேர் மட்டுமா? இல்ல வேணாம். என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் எங்கேயும் தனியா வெளியே போனதில்ல. இல்ல, எனக்கு இந்த பைக்ல எல்லாம் போனது இல்லையா, உங்க கூட பைக்ல நைட் ரைட் போகணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். டேய், அதான் ஆசைப்படுறானே, கூட்டிட்டு போடா. டேய் மச்சான், நீ எப்ப வந்த? இன்னைக்கு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு கூப்பிட்டு விட்டுட்டேன். ஆனா ஒண்ணு நடக்காம புஷ்னு போயிருச்சு. சரி, அவதான் உன்ன பைக்ல எடுக்க தனியா கூப்பிடுறால, போயிட்டு வாடா. ஐஷு நீங்க இல்லாம நான் இப்படி? டேய் ரொம்ப ஓவரா பண்ணாத. உனக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான், போயிட்டு வாயேன். இல்ல இல்ல, நீங்க கம்பல் பண்ணிலாம் மாமா என் கூட வர வேண்டாம். ஓ அப்படியா, சரியாதி, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு வெளியே வர ஐடியா இல்ல, நான் போறேன். சரி மச்சான், எனக்கும் நிறைய வேலை இருக்கு. பாய். டேய் ஏன்டா? அவ ஆசைப்படுறா, நீ எங்க காரணம் காட்டிட்டு இருக்க? அதுக்குதான் இப்படி சொல்றோம். ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. சரி வெயிட் பண்ணு, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் மாமா. மாமா மெதுவாவே போங்க, எனக்கு பைக்ல உட்காந்து பழக்கம் இல்ல. இதை விட ஸ்லோவா போகணும்னா வண்டிய இறங்கி தள்ளிட்டு தான் போகணும். இல்ல, எனக்கு சரியா பிடிச்சு உட்கார வராது, அதான் விழுந்துட்டேன்னா பயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பயம் இல்ல, என்ன பிடிச்சு உட்காரு. என்ன? பயமா இருக்குன்னு சொன்னல, அதான். நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப எங்க போறோம்? உனக்கு எங்க போகணும்னு சொல்லு, அங்கேயே கூட்டிட்டு போறேன். இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நான் எங்கேயும் வெளியே போனதில்ல. நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு ஓகே தான். சரி ஓகே, இந்த டைம்ல பீச் நல்லா இருக்கும், அங்கேயே போலாம். உனக்கு ஓகே தானே? இல்ல வேற எங்கேயாவது போகணும்னா சொல்லு. இல்ல மாமா, நான் தான் சொல்லிட்டேனே, நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு ஓகே தான். உங்க கூட எங்கனாலும் எவ்வளவு தூரனாலும் நான் வர ரெடியா இருக்கேன். மாமா, பீச் முதல் முறையா நேர்ல பாக்குறேன். எங்க ஊர்ல ஆறு குளம் ஏரி எல்லாமே இருக்கு. எல்லாத்துலயும் சூப்பரா நீச்சல் அடிப்பேன். நான் போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டுமா? உங்க ஊர் ஆறு கோலம் மாதிரிலாம் இது இருக்காது, உள்ள இழுத்துட்டு போயிரும். அதனால கரையிலே நின்று விளையாடு. ஹலோ பாஸ், இந்த காவியாவை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? நாங்களாம் சுனாமியிலேயே ஸ்விம்மிங் போடுவோம். பாரு, சரி, நீங்க வரலையா? நான் விளையாண்டேன்னா நாளைக்கு ஜுரத்துல படுத்துருவேன். ஓ அப்படியா, சரி மாமா, அப்ப நான் மட்டும் விளையாடிட்டு வரேன். மாமா ஜாலியா இருக்கு, நீங்களும் வாங்க. இல்லடாமா, நீயே விளையாடு. என்ன இது, சடனா மழை வர மாதிரி இருக்கு. காவியா, மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன், வா போயிடலாம். ஏன் மாமா, மழைனா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா நனைஞ்சா எனக்கு ஜுரம் வந்துருமே. அதெல்லாம் ஒண்ணும் வராது மாமா, கொஞ்ச நேரம். ஏய், ஹெவியா மழை வந்துருச்சுன்னா இங்க இருந்து போக முடியாது. ஐ மழை. ஏய் பாத்து, மழையில ஆட்டம் போடுறதுலாம் சரிதான், அப்புறம் 2 நாளைக்கு ஜுரத்துல படுக்க போறேன். இந்த மழைலாம் காவியாவை எதுவும் பண்ணாது. எனக்கு மழைனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு இந்த மழையும் பிடிக்கும். ஏய், இப்ப என்ன சொன்ன? மழை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். தொலை தூர நிலவேவா தொட வேண்டும் மலையேவா. என்னாலலாம் வர முடியாது, வேணும்னா நீங்க இங்க வாங்க. இப்படியே விட்டா கரையேற மாட்டான், நம்ம தான் இழுத்துட்டு வரணும். இதோ வரண்டி. காவியா வா போலாம், மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என்ஜாய் பண்ணாட்டி பரவாயில்ல, என்னையாவது விடுங்க. இங்க வேணும்னா அங்க அதோ ஓரமா போய் உட்கார்ந்து வேடிக்கை பாருங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேன், இப்ப பாரு உன்னை. அம்மா கையை விடுங்க, நான் வரல. சின்ன இதழ் முத்தம் தின்னாமல் என் ஜன்மம் வீணென்று போவேன். உன் வண்ண திருமேனி சேராமல் என் வயது பாழென்று ஆவேன். உன் அழகு ராஜாங்கம் ஆளாமல் என் ஆவி சிறிதாகி போவேனோ. என் உயிரே நீதானோ, என் உயிரே. மழை பெஞ்சனால எல்லாரையும் அனுப்பியாச்சுப்பா, நீங்க மட்டும் தான் நின்னுகிட்டு இருக்கீங்க, கிளம்பி போங்க.
சரிண்ணா இப்ப கிளம்பிடுறோம். ஓய், போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம். மழையே நின்றுச்சு காவியா. நான் ஒன்றும் மழைக்காக சொல்லல. ப்ளீஸ். நானோ என் உயிரே நீதானோ. அடப்பாவி, ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு லவ் என்ன சொல்லாம விட்டேன். அப்படியே அவகிட்ட உன் காதல சொல்லிருக்கலாம்ல. சொல்லணும் தான் ஐஷு நினைச்சேன். ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குது. நான் சொல்லி ஒருவேளை அவ வேணும்னு சொல்லிட்டா ரொம்ப அசிங்கமா போயிரும். நான் தான் சொன்னேனே, நீலாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு. நேத்து வல்லவன் சிம்பு மாதிரி போனேன், இன்னைக்கு வாழ்வி மயன் கமலஹாசன் மாதிரி திரும்பி வந்திருக்க. நீ பண்ற காமெடிக்கு சிரிக்கிற மூட்ல கூட நான் இல்ல. பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. நீ கொஞ்சம் கிளம்புறியா? நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். போறேன். அதுக்கு முன்னாடி இந்தா சூடா இஞ்சி டீ போட்டிருக்கேன், அதை குடிச்சிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஏண்டி, எனக்கு காய்ச்சல்லே உனக்கு தெரியாது, கரெக்டா இன்ஜிடியோட வந்திருக்க. நீ நேத்து மழையில ஃபுல்லா நனைஞ்சிட்டு தான் திரும்ப வந்தேன்னு ஆன்ட்டி சொன்னாங்க. எப்படியும் உனக்கு மழை ஒத்துக்காதுன்னு தெரியும், அதான் கரெக்டா இஞ்சி டீ போட்டு கொண்டு வந்தேன். குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. டாக்டர் கூப்பிட்டு விடுறேன். ஐயோ டாக்டரா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். 7 கழுத வயசாயிருச்சு, இன்னும் இன்ஜெக்ஷன் தான் பயப்படுறேன். அதெல்லாம் அப்படிதான். சரி டீயை கொடு, நான் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, ஆபீஸ் பத்திலாம் யோசிக்காத, நல்லா ரெஸ்ட் எடு. நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் ஆயுத பூஜை வேற இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நம்ம ஆபீஸை க்ளீன் பண்ணி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். சரி ஐஷு, நீங்க பாருங்க, ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடு. மாமா வா காவியா, மழையில ஒரே ஆட்டம் தான் போல. என்ன ஆதிக்கு தான் மழையில் நனைஞ்சா ஒத்துக்காது. சாரி மாமா, என்னாலதான் உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவியா, நீ வருத்தப்படாத. இல்ல மாமா, உங்களுக்கு காய்ச்சல் வந்தா தாங்கிக்க முடியாதுன்னு அத்தை கூட சொன்னாங்க. இப்ப கூட குளிர்ல நீங்க பொருளையெல்லாம் போத்திட்டு உட்கார்ந்து பார்க்கும்போது மனசுக்கு சங்கடமா இருக்கு. அச்சோ, இது சொல்றியா? இது சும்மா சீனுக்கு. இது இப்பவே தூக்கி எறிற பாரு. அடப்பாவி, நல்லாவே சமாளிக்கிறடா. இவ்வளவு நேரம் காய்ச்சல் புலம்பிட்டு இப்ப அவ வந்தது நடிக்க செய்யற. செல்லம் வருத்தப்படுதுல, அதான். நடத்த ராஜா, நீ நடத்த. மாமா, உங்களுக்காக சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க. உடனே காய்ச்சல் சரியாயிரும். நான் தான் சொல்றேனே காவியா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல மாமா, நீங்க எனக்காக போய் சொல்றீங்க. உங்களுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது தானே? எனக்கு அவ்வளவு காய்ச்சலாம் இல்ல, இதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். ஆமா காவியா, இவனை பத்திலாம் நீ கவலைப்படாத. நாளைக்கு மழை பெஞ்சா கூட திரும்பவும் உன் கூட அதே மாதிரி நனையறதுக்கு தயாரா இருப்பான். அப்படிதானே ஆதி? ஏய், நான் இப்ப அப்படி சொன்னேன்? திடீர்னு இன்னைக்கே மழை பெஞ்சு மறுபடியும் நனையணும்னு சொல்லிட்டானே, என்ன பண்றது? ஏண்டா, அவன் காதலுக்காக உயிரை கொடுக்கறான். ஆஃப்டர் மழையில நனைய மாட்டியா? நைட் ஃபுல்லா நீ நனைஞ்சு பாரு, அப்ப தெரியும். ஆதி, இப்படிலாம் பேசினாதான் உங்க காதல் இன்னும் வளரும். நீ எல்லாம் தண்ணி ஊத்தி என் காதல் வளர்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அப்போ ஓகே. சரி மாமா, இந்தாங்க சூப்பு குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. இல்ல காவியா, வேண்டாம். இந்த மாதிரி டைம்ல வழக்கமா நான் இஞ்சி டீ தான் குடிப்பேன். அதானே, நானும் கொடுத்தா குடிப்பீங்களா? உங்களுக்கு எப்பவுமே என்னை விட ஐஷு தான் முக்கியம். என்ன இருந்தாலும் அவங்க உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே. சரி ஓகே, நான் சூப்பை எடுத்துட்டு போறேன், நீங்க அப்புறமா குடிச்சுக்கோங்க. ஏய் இரு காவியா, நீ கூட இஞ்சி டீ தானே, அதை நானே குடிச்சுக்கிறேன். இல்ல ஐஷு வேணாம். இல்ல பரவாயில்ல, நானே குடிச்சுக்கிறேன். நீ அவனுக்கு சூப்பு கொடு. சரி ஆதி, நான் ஆபீஸ் கிளம்புறேன், டைம் ஆச்சு. சரி ஐஷு. மாமா சூப்பு இருந்துருங்க, நான் என் கையாலே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். ஏண்டா, அனிஷ் போனை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? திரும்பவும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்லம்மா, முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவன் போன்ல உனக்கு என்ன முக்கியமான வேலை? டேய் வந்ததும் கத்த போறான், ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிடாத. இந்த வீட்டுக்கு உங்க மருமக வரணுமா வேண்டாமா? வரணும்டா, அதுக்காக தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குதான் அனிஷ் போன்ல இருந்து ஐஷுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். அச்சச்சோ, அனிஷ்க்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவானே. அதுக்குதான் மெசேஜ் பண்ணிட்டு உடனே டெலீட் பண்ணிடுவேன். ஆமா, திடீர்னு வீட்டுக்கு வர சொன்னா அந்த பொண்ணு எப்படி வருவா? திடீர்னு வர சொன்னா வரமாட்டான். அதுக்காக தான் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்றோம் வான்னு கூப்பிட்டுருக்கேன். டேய் சூப்பர்டா பாலா, அங்க இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? ஓகே சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஹை, அப்ப என் மருமக என் வீட்டுக்கு வரது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரி ஒண்ணு பண்ணலாம், அவளுக்கு ஒரு நல்ல புடவையை எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு பூஜையில வச்சு கொடுத்தா என் மேல அவளுக்கு ஒரு மரியாதை வரும்ல. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அனிஷ்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நம்மளே அவனுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சத்தம் போட்டு நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. அவன் நம்ம வீட்டுக்கு வர போறான்னு சொன்னதும் தலகாலி புரியல. சரி ஒண்ணு பண்ணுவோம், சாரி மட்டும் தான் பத்தாது, தங்கத்துல ஒரு மோதிரமும் எடுத்து கொடுத்துருவோம். ஏன் அப்படியே தங்கத்துல 5 பவுனுக்கு தாலியும் செஞ்சு போட்டுருங்களேன். அட, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. அம்மா, அந்த பொண்ணு சும்மா தான் வீட்டுக்கு வருது. நீங்க எதையாவது பண்ணி கெடுத்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேசி பழகட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிடா, அப்படின்னா நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். அப்படியே அவளுக்கு ஒரு சாரி எடுத்து வச்சிடறேன். சரி